Hello everyone, this is Staff Ice Academy and we will be watching daily current affairs today. நம்ம இன்னைக்கு October 14 கான current affairs தான் பார்க்க போறோம். So நம்ம டைரக்ட்டா current affairs குள்ள போயிடலாம். இன்னைக்கான first current affairs என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 14 feet high statue. Okay. So வந்து ஒரு 14 feetல வந்து high statue வந்து unveil பண்ணிருக்காரு நம்மளோட Home Minister Amit Shah. ஓகேவா? So எங்க அப்படினு பாத்தீங்கன்னா at Siddharth Dayara in Charan district Biharல பண்ணிருக்காரு. ஓகேவா? So இவரை பத்தி தெரிஞ்சிக்கிட்டாதான் நம்ம என்னன்னா ஏன் வந்து பீகார்ல அதை அன்வைல் பண்ணிருக்காங்க அப்படினு தெரிஞ்சிக்கலாம். So என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படினு சொல்றவர் வந்து popularly known as JP or லோக்நாயக் அப்படினு சொல்லலாம். ஸோ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பீகார் மூமெண்ட்டில் ரொம்ப பேர் போனவர் அண்ட் ஆல்சோ 1970s இந்திரா காந்தி பிஎம்மாக இருக்கப்போ ஆப்போசிஷனில் இருந்து நிறைய வந்து ரொம்ப நிறைய ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. டோட்டல் ரெவல்யூஷன், நேம் ஃபார் டோட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு நல்ல ஃபேம் இருக்கிறதுனால ஸோ இவருக்கு வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய டோட்டல் ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வந்ததுனால இவருக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கே பீகார் சரண் டிஸ்ட்ரிக்ட் சித்தாப் தயாரால வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மும்பை. ஸோ மகாராஷ்டிரா மும்பையில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளோட மும்பை ஏர்போர்ட், காமன்லி நோன் அஸ் மும்பை ஏர்போர்ட் அண்ட் அதோட நேம் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகேவா? ஸோ இதை யார் மெயின்டைன் பண்ணுறாருன்னா வந்துட்டு வந்து அதானி குரூப்ஸ் தான் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வித் ரெனியூவபிள் எனர்ஜிலேயே இது வந்து டைரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஏர்போர்ட் கம்ப்ளீட்லி ஸ்விட்சஸ் டு ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பார்க்குறோம். 95% வந்துட்டு ஹைட்ரோ பவர்னாலையும் விண்ட் பவர்னாலையும் அண்ட் ஆல்சோ வித் 5% சோலார் பவர்னாலும் டோட்டலி வித் 100% ரெனியூவபிள் எனர்ஜினாலேயே வந்துட்டு இயங்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட். அது எந்த ஏர்போர்ட்னா மும்பை ஏர்போர்ட். ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டவைஸ் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் தார்காஷ். ஸோ ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் ஷிப் தார்காஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்ட் எலிசபெத் இன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த இப்சாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? திஸ் இஸ் 7th எடிஷன். ஸோ இதில் வந்து நம்மளோட இந்த ஐஎன்எஸ் தார்காஷ் மட்டும் கிடையாது. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு மிசைல்ஸ், அப்புறம் இந்த செட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நாட் ஒன்லி நம்மளும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிறதுனால அவங்க அது மட்டும் கிடையாது. ஸோ மல்டிநேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ் இந்தியன், பிரசிலியன், சவுத் ஆஃப்ரிக்கன் நேவிஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்து நடக்கிறதுனால தான் இது பேர் என்ன ஸோ எந்த இந்தியன் நேவல் ஷிப் வந்து இந்த மாதிரி 7th எடிஷன் ஆஃப் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎன்எஸ் தார்காஷ். ஓகே, ஸோ 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் டு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் எந்த அளவுக்கு எந்த கண்ட்ரீஸ்லாம் கமிட்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஒரு ரிப்போர்ட் இண்டெக்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ அந்த விதமான ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்கிங்கில் வந்து அவுட் ஆஃப் 161 நம்ம வந்து 123 இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் இயர் இல்லை, இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டே 2020 and 22க்கானது. ஃபார் எவ்ரி 2 years இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது முன்னாடி பார்த்தோன்னா 129 பிளேஸில் இருந்தோம். ஸோ முன்னாடி ஒரு 6 பிளேஸ் முன்னாடி வந்திருக்கோன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஈவன் தோ நம்ம 6 பிளேஸ் முன்னாடி வந்தாலும் நம்ம பெர்ஃபார்மிங் இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டியில் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஸோ இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கமிட்மெண்ட் டு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம 123rd பிளேஸ். ஸோ பிகாஸ் ஆல் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலாக ஜெண்டர்லையும் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அண்ட் ஆல்சோ வித் பீப்புள்லையும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஈக்குவாலிட்டி இஸ் மஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இந்த ஈக்குவாலிட்டியாக எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்இக்வாலிட்டியாக இருக்கிறத ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஓகேவா இஸ் த எய்ம். ஸோ அது வழியாக தான் பார்த்துட்ருக்கோம்.
ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். ஓகே ஸோ இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் பேட்டின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியும் ஹிந்தி ஃபிலிம்ஸ் பார்த்தா கேர்ள் சைல்டு. ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு அக்டோபர் 11 வந்துச்சு. ஸோ அதை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 ஸ்கீம்ஸ் அந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் முன்னாடியே கொண்டு வந்த ஸ்கீம் தான். இஸ் ஃபார் கேர்ள் சைல்டு அண்ட் ஆல்சோ சைல்டுக்கான ஒன்று தான். ஏன்னா உமன்ஸுக்கும் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கும் மினிஸ்ட்ரி இருக்குல்ல. ஸோ ஸ்மிருதி இரானி தான் அதுக்கு வந்துட்டு மினிஸ்டர். ஓகேவா ஸோ யூனியன் மினிஸ்டர். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கேர்ள் சைல்டு வந்து நல்லாவே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆகி வரணும். ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான அவேர்னஸ் அவங்க படிக்கிறது எல்லாமே பார்த்துக்கணும். அப்புறம் வந்து சைல்டு வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து கரெக்டாக வந்துட்டு கேர்ள் சைல்டு செக்ஸ் ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து சைல்டு வந்து கரெக்டாக அதோட பேர்த்லேருந்து அது எந்த அளவுக்கு அதோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அது ரீதியானது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்காக தான் கொண்டு வந்தது வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காது. ஸோ எப்போ இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் 22 ஜான்வரி 2015 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிஎம் அட் பானிபட் ஹரியானான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து சின்ஸ் 1985 வரைக்கும் இந்த உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருந்துச்சு. பட் 2006 இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு மினிஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியாக வந்து தனியாக பிரிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே வந்து ஸ்மிருதி இரானி தான் அதுக்கு வந்து மினிஸ்டர். ஓகேவா ஸோ இப்போ புதுசாக அந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் இன்க்ளூட்ஸ் ஸ்கில்லிங் மென்சுரேஷனல் ஹைஜீன் அவேர்னஸ். ஸோ இதை பற்றினா தெரிஞ்சிருக்கணும். நாட் ஒன்லி வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ கேர்ள் சைல்டோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எஜுகேஷன்ஸ் அது மட்டுமே இல்லாமல் கேர்ள் சைல்டுக்கு அவங்களோட மென்சுரல் ஹைஜீன் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்கில்லிங் இன்னும் அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் தாண்டி டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு வந்துருக்கணுமோ அது எல்லாமே கொண்டு வரணும். அதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் பிளானட் ரிப்போர்ட் 2022. ஓகேவா ஸோ அந்த லிவிங் பிளானட் ரிப்போர்ட் 2022 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனிசம்ஸ் பற்றினது. ஓகேவா ஸோ அதுக்கான ரிப்போர்ட் அது இருக்கா இல்லையா இந்த மாதிரி அந்த பற்றி ரிப்போர்ட் தான். ஸோ வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்ஸ் டிக்ளைன் பை 69% in 50 years. ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் வந்து ஒரு பாஸ்ட் இப்போ வரைக்கும் 50 இயர்ஸில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 69% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ யார் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படிங்கிறவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் லண்டன். ஓகேவா ஃப்ரம் லண்டன் தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ 14th எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எவ்ரி 2 year வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா ஸோ லிவிங் பிளானட் ரிப்போர்ட் 2022 படி வந்து வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் டிக்ளைன் பை 69% in 50 years. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சர்டன் அப்புறம் வந்து CSIRTS அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்னொன்று இருக்குது CIRT. ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்துலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் மேண்டேட். ஓகேவா மேண்டேட்டரி. ஸோ இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படிங்கிறத சர்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் இன் பவர் செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த CSIRTS அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த CIRT அப்படிங்கிறதும் இன்னொன்று என்னென்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா ஸோ இது எல்லாமே ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ சைபர் செக்யூரிட்டி பர்பஸ்க்கானது தான் இது எல்லாமே. ஓகேவா ஸோ ஃபார் ஆல். ஸோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா வந்து வெளியிலலாம் லீக் ஆகுதில்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சைபர் செக்யூரிட்டிக்காக தான் வந்துட்டு இது வந்து எல்லாமே செயல்பட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2 டீமும் சேர்ந்து ஜாயின்ட்லி கண்டக்ட் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா செயல்படுறதுக்காக. ஸோ அந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னா பவர் எக்ஸ் 2022. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த சர்ட் அப்படிங்க கம்ப்யூட்டர் எனர்ஜி ரெஸ்பான்ஸ் தட் இஸ் தே ஆர் ரெடினஸ் டு ஒர்க். ஓகேவா ஸோ உடனே பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு சம்திங் இப்போ ஹேப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கானது என்ன அப்படிங்கிறது ப்ரொசீஜர்ஸ் அதோட டாக்குமெண்ட்ஸ் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணக்கூடியது. ஓகேவா ஸோ மொத்தமாகவே எல்லாருமே சைபர் செக்யூரிட்டிக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் IPU பேனல். ஓகே
ஸோ ஐபியூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திஸ் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் யாருன்னா அந்த பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ், நேஷ்னல் பார்லிமெண்ட்ரி. ஸோ பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஏசியா பசிபிக் கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு குரூப் போயிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் சேர்ந்த கமிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி மெம்பராக தான் நம்ம இந்தியாவோட ஒடிசா எம்பி, புவனேஸ்வர் எம்பி அபராஜித சராங்கி. ஓகேவா, அபராஜித சராங்கி இவங்க தான் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எலெக்டட் அஸ் மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன். ஸோ இது எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 1889 கிரியேட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா. ஓகே, ஸோ அப்போ கிரியேட் பண்ணது. இதில் வந்து அவங்க ஒர்க் என்னவாக இருக்கும், தென் பீப்புள்ஸ் அபவுட் பீப்புள்ஸ் நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேஷன் இல்லை வந்து பார்லிமெண்ட்டில் இன்னும் என்னென்னலாம் வந்து கொண்டு வரலாம், எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுதான் அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இவங்க இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரைஃபிள் பிஸ்டல் 2022. ஓகே, ஸோ ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஃபார் ஷூட்டிங். ஓகே, ISSF அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். ஸோ இதோட தட் இஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு October 12 ஸ்டார்ட் ஆகி 25 வந்து எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கே நடக்குதுன்னா வந்து கைரோ, ஈஜிப்தில் நடக்குது. 25 மீட்டர் ஜூனியர் கேர்ள்ஸ் பிஸ்டல் டிவிஷனில் வந்துட்டு நம்ம பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டீம் கம்ப்ரைசஸ் ஒரு 3 மெம்பர்ஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஷா சிங், நம்யா கபூர், விபூதி பாட்டியா. ஓகேவா, ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான். ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து பிரான்ஸ் கிடச்சிருக்கு இன் வேர்ல்டு ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ important current affairs எல்லாமே பார்த்தாச்சு. So hope you all understand the video. Be regular to watch. Thank you.